நேற்று வீடியோவில் நம்ம எய்ம்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன 157 ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சிக்கான வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போது எய்ம்ஸ்லேருந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ்லேருந்து இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒருவேளை நீங்கள் நேற்று போட்ட வீடியோவை பார்க்கல அப்படின்னா, ஸோ மேலே ஐக்கானில் நான் உங்களுக்கு லிங்க் வந்து தரேன். ஸோ மறக்காமல் இந்த ஐக்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ மங்களகரமாக லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது எய்ம்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டிஃபிகேஷன், கிரியேட் நியூ அக்கௌண்ட், லாகின் டு அப்ளைன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களோட ஃபுல் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சைடில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஎன்டர் உங்களோட நேமு, மொபைல் ஐடி, இமெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டை மறுபடியும் என்டர் பண்ணிட்டு அண்ட் தென் ஆதார் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணுறப்போ ஸோ நீங்கள் ஆதார் கார்டு எந்த நம்பரோட மொபைல் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதுக்கு ஒரு ஓடிபி வந்து போகும். ஸோ அதனால் அந்த நம்பர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த ப்ராசஸை வந்து பண்ணுங்கள். ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கிரியேட் அ நியூ அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிரியேட் அ நியூ அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ மறுபடியும் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கே வந்துடுவீங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரைட் சைடில் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்னு இருக்கு இல்லையா, அதில் காமன் ரெக்யர்மெண்ட் எக்ஸாமினேஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வியூ டீடைல்ஸ் கொடுத்துட்டு கீழே லாகின் டு அப்ளை ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் அ நியூ அக்கௌண்ட் கொடுக்கணும், அடுத்து லாகின் டு அப்ளை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஏதாவது ஒன்று போட்டுட்டு அது உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஆட் மை நியூ அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ரைட் சைடில் மேலே கார்னரில், ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காமன் ரெக்யர்மெண்ட் எக்ஸாமினேஷனை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் என்னை பார்த்து அப்படியே வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போது எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஸோ எய்ம்ஸில் நிறைய நான் டெக்னிக்கல், ஃபார்மசிஸ்ட், பேராமெடிக்கல், இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண போகிறோம். கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் எக்ஸாமினரு, ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2ன்னு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது ஸோ எல்லாமே வந்து கிளியராக உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து காமிச்சிடும். ஸோ எங்கேருந்து என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஸோ எல்லாமே தெளிவாக அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ கீழே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணும்போது ஸோ ஒருவேளை நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க ஆர் டிகிரி இன் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க இல்லைனா ரெண்டுமே முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனும் ப்ரெஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் டிகிரி இன் ஃபார்மசி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒருவேளை டிகிரி ஃபார்மசி மட்டும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதையும் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து வெறும் டிப்ளமோ இன் ஃபார்மசி மட்டும் முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி பண்ணேன் அப்படின்னா ஸோ நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பாருங்கள், ரெண்டு ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் ஆகுது. ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும் போதே கரெக்டாக வந்து கொடுத்துருங்க உங்களோட நேமு, அம்மா அப்பா நேமு, எல்லா டீட்டெயில்ஸும். ஏன்னா நீங்கள் தப்பாயிருச்சு நீங்கள் செகண்ட் டைம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டைம் வந்து ஆகாது. ஸோ ஒருத்தருக்கு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு தப்பாக மிஸ்டேக் பண்ணிட்டு மறுபடியும் ரெண்டாவது டைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அடுத்து உங்களோட ஃபாதர் நேமு எப்படி உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கோ ஸோ அதே மாதிரி வந்து கொடுங்க. உங்களோட மதர் நேம் வந்து கொடுங்க. அடுத்து உங்களோட ஜெண்டர், மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நீங்கள் பிடபிள்யூடி அதாவது வித் டிசபிலிட்டி, ஸோ நீங்கள் ஹேண்டிகேப்பாக இருந்தீங்கன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அடுத்து உங்களோட நேஷனாலிட்டி இந்தியன் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள்.
ஸோ உங்களோட ஸ்டேட் என்ன ஸ்டேட்டோ நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க கொடுங்க. கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரி, அதாவது கம்யூனிட்டி அன்ரிசர்வ்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓபிசினா ஓபிசி கொடுங்க, அன்ரிசர்வ்னா அன்ரிசர்வ் கொடுங்க. ஸோ ஐடி ப்ரூஃப்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆதார் கார்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆதார் கார்டுன்னு கொடுத்துட்டு ஐடி நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஐடி நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஸோ நம்மளோட ஆதார் நம்பர் தான் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் நம்பர் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸர்விஸ்மேன் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. ஸோ அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஆல்ரெடி எய்ம்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாபில் வந்து இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் எஸ்னா எஸ், இல்லைனா நோ கொடுங்க. அடுத்து நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கரெக்டாக கொடுங்க. அடுத்து நீங்கள் எந்த ஸ்டேட், ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்தவங்களான்னு கேட்குறாங்க. நோனா நோ, எஸ்னா எஸ். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள். பார்த்துட்டு 1க்கு 2 தடவை தெளிவாக வந்து கொடுங்க. ஸோ அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்களோட சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி தெளிவாக வந்து கொடுங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறப்போ மிஸ்டேக் பண்ணிட்டு 2வது டைம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களோட காசு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு டைம் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு கரெக்டாக வந்து கொடுங்க. ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் நம்பர் அந்த இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற நம்பர் எல்லாமே இன்கமிங் அவுட் கோயிங், உங்களோட இன்கமிங் அவுட் கோயிங் மெசேஜஸ், கால்ஸு எல்லாமே கரெக்டாக ரன்னிங்கில் இருக்க மொபைல் வந்து கொடுங்க, மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்து உங்களோட அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸில் நீங்கள் என்ன கண்ட்ரி, ஸோ எந்த ஸ்டேட்டில் எந்த சிட்டி, உங்களோட பின்கோட் நம்பர் என்ன, and then உங்களோட அட்ரஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே தெளிவாக கொடுங்க. அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, ஸோ நீங்கள் பிஃபார்ம் வந்து முடிச்சிருக்கீங்களா, இல்லை டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரி வந்து கொடுங்க, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ வந்து கொடுங்க. ஸோ எந்த யூனிவர்சிட்டி, எந்த இன்ஸ்டியூட்னு கேட்டிருக்காங்க, எந்த காலேஜ்னு கேட்டிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து கொடுங்க. and then எந்த இயர் நீங்கள் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க, and then உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்து முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் கீழே உங்களோட சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் கரெக்டாக எத்தனை கேபி கேட்டிருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோடு குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் வந்து ஆயிரும். ஸோ அப்லோடு கொடுத்து முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் காட்டும். ஓகேங்களா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரின்னு வந்து காட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா கேட்டகரியும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக ஃபில் பண்ணுறப்போ உங்களோட பர்சன்டேஜ் வந்து ஃபில் ஆகும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து உங்களோட எக்ஸாமினேஷன் ஸ்டேட் சாய்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எந்தெந்த ஸ்டேட்லலாம் இருக்கணும் அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நியரஸ்ட்டாக இருக்குமோ ஸோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4 வந்து கொடுத்துருக்காங்க. 4வது வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். மற்ற 3ல் வந்து எந்த ப்ரிஃபரன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் பார்த்து உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து கொடுங்க. லாஸ்ட்டு வந்து பேமெண்ட் டீட்டெயிலு, ஸோ நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பே பண்ணுறது 3000 வந்து ஆகும். அப்ளிகேஷன் ஃபீஸு நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். அதுதாங்க அப்ளிகேஷனோட அப்ளை பண்ணுற ப்ராசஸ்ஸு. உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கைடு வந்து பண்ணுறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். டாடா பாய். மறக்காமல் நம்மளோட ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், அதே நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளில் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி ஸோ நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். டாடா பாய்.